என்னால லவ் மேரேஜை ஏத்துக்க முடியும். நீங்க 2 பேரும் ஒருத்தரை விரும்பினா நான் அதை தடுக்க போறதில்லை. ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் நீ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? உங்க குடும்பத்துல தான் 2 கல்யாணங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லையே. ஒருவேளை நீ உங்க அப்பா மாதிரி. சார் ப்ளீஸ், என் மேல நம்பிக்கை இருந்தா அஞ்சலி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. அனாவசியமா எங்க அப்பா மாதிரி என்னையும் நினைச்சிடாதீங்க. சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு போட்டிருக்கல. லட்சுமிபதி, என்னையா பழைய இடத்துக்கே கூட்டு வந்துட்ட? நான் சூசைட் பண்ணிக்க போறேன் முதலாளி. எது? தகுபடி சூசைட். இரு. என்னத்துக்கு சூசைட்? பொம்பளைக்குன்னா பிறந்த வீட்டுல பிரசவம் பாக்குறதான முறை, அதான கலாச்சாரம். இவ்வளவு ஊருக்கு அமிச்சா திரும்பி வந்துட்டா முதலாளி. தகுபடி சூசைட். உனக்கு ஒண்ணு காட்டுற பாரு. தகுபடி பாரா இங்க வந்துட்ட. லட்சுமிபதி, வேணாம் இங்க பாரு. மாட்டே. தகுபடி சூசைட். நீ இத பார்க்காம கூச்சிட்டீன்னா உன் ஆவி பார்க்கலேன்னு நாயா பேயா அலையும். என்னது? என்னதா இது? ஒரு நம்பர். என்ன நம்பர்? இத நீ சுத்துனீன்னா இது வரும். அனிதா. முதலாளி, நானும் வரேன் முதலாளி. அசோக், நீ என்ன பண்ற சொல்லு. நேத்து டாக்டர் பார்த்தேன் அசோக். என்ன பார்த்த? எல்லாமே கன்ஃபர்ம். எது? எல்லா ரிசல்ட்டும் பாசிட்டிவா. என்ன ரிசல்ட்? ஐ அம் பிரெக்னன்ட். ரெண்டு மாசமா அசோக். என்னது? 62 நாள் கரெக்டா? அதுக்கு என்னப்போ? நாம என்ன பண்ண போறோம் அசோக்? நாம நோ 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 நோ. அப்பாக்கு தெரிஞ்சு என்ன கொண்டுட்டு வர. இத பாரு. என்ன விட்டுற மாட்டியா அசோக்? அம்மா கை விடு. என்ன விட்டுட்டு நான் செத்துருவேன் அசோக். என்ன விட மாட்டேல அசோக். ப்ளீஸ் என்ன விட மாட்டேன்னு சொல்லு அசோக். என்ன விட்டுட்டு நான் நிஜமா செத்துருவேன். ப்ளீஸ் என்ன விட மாட்டேன்னு சொல்லு அசோக். ப்ராமிஸ் பண்ண என்ன விட்டுற மாட்டேல. வீட்டுக்கு வந்து என்ன சொல்றேன்? என்ன விட்டுற மாட்டேல அசோக். ஐ லவ் யூ நான் சொல்றேன். என்ன விட்டுட்டு நான் செத்துருவேன் அசோக். என்ன விட்டுட்டு நான் செத்துருவேன். இப்ப நீ சாவ. என்ன விட்டுற மாட்டேல. என்ன விட்டுற மாட்டேல அசோக். உன்னை நம்பிதான் இருக்கேன். யாராவோ? தெரியாது. எனக்கு தெரியாது. நம்ப சொல்றீங்களா? நிஜமா தெரியாது. இந்த பிசாசோட பேர் கூட எனக்கு தெரியாது. பின்ன
டாக்டர் 2 மாசம் அப்படி இப்படிங்க. அம்மா சத்தியமா சொல்றேன், இவ யாருன்னு எனக்கு தெரியாது. அவளுக்கு கூட தான் சத்தியம் பண்ணா விட மாட்டேன்னு. இது பாய், நிஜத்தை சொல்லு. நிஜமா சொல்றேன், இவ யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன விட்டுறேன். முதல்ல சொல்லு, அப்புறம் விடுறோம். சொல்லுவேன். என்ன பண்ணா? எனக்கு என்ன தெரியும்? பேசாத. என்ன ஆச்சு இப்போ? உடம்பு தான் பெருசு, மூளையே கிடையாது. அந்த 8141 ஐ லவ் யூ பொண்ணு இல்ல, மச்சானோட பேரு அட்ரஸ் எல்லாம் கேட்டுச்சா? கொடுத்துட்டான். எனக்கு என்ன தெரியும், அவன் நேரம் வீட்டுக்கு வருவான்னு. வீட்டுக்கே மாட்டாளா? வந்தாளா? வந்து அசோக் அவங்க அம்மா கிட்ட எப்படி என்ன சொன்னா? நான் உன்னால தான் 2 மாசம் கர்ப்பம், நீ தான் எப்படியாவது என்ன காப்பாத்தி ஆகணும்னு. ஓ சரி, யாரு அப்பாவா? ஹலோ அங்கிள். யாருமா? அசோக். ஓ, இங்க என்ன பண்ற? வெயிட், எனக்கு இதே சூப். இங்க என்ன Thank you. பண்ற? அம்மா, டாக்டர் கிட்ட போனியே, என்னாச்சு? என்ன டாக்டர்? ரிசல்ட் பாசிட்டிவா? ப்ளீஸ் அசோக். எத்தனை நாள் கன்ஃபார்ம் பண்ணாங்களா? என்னமாச்சு? என்ன செக்கப்? என்ன டாக்டர்? ஒண்ணு இல்ல. கவலைப்படாத, என்ன ஆனாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? ஒண்ணு இல்ல. என்ன ஒண்ணு இல்லங்கிற, எவ்வளவு பெரிய விஷயம். என்ன நீ டேபிள் கடையில எட்டி வதிக்கிற? அங்கிள் கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்றியா? அசோக். அங்கிள் தப்பா எடுத்துக்க மாட்டாருமா. நீங்க தப்பா எடுத்துப்பீங்களா? வாட்ஸ் கோயிங் ஆன் மா? அசோக். அங்கிள் சாரி. ஐ அம் ரியலி சாரி. பரவாயில்ல அங்கிள், பரவாயில்ல. பயந்துட்டியா? உங்க அப்பா கிட்ட சொல்லுவேன். அது எங்க அப்பா இல்ல, பின்ன என் அம்மாவோட 2வது புருஷன். அப்பா அவர் டெல்லியில இருக்காரு, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு. அப்போ நீ? I'm sorry. நான் வரேன். அசோக், நான் என்ன பண்றது? எதை பத்தி? டாக்டர் 2 மாசம்னு சொல்லிட்டாரு. சியா அங்கிள், பாய். பாய். வணக்கம் தம்பி. வணக்கம்மா. வணக்கம். என்ன தம்பி, சௌக்கியமா? காஃபி கொண்டாறேன். இல்லம்மா, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். தம்பி, அதெல்லாம் கொண்டு வாங்க இங்க. உங்க மக மல்லிகாவுக்கு கல்யாணம் பேசுறேன்னு கேள்விப்பட்டேன், அதுக்கு தான் இதெல்லாம். நம்ம தங்கச்சிக்கு சொல்லியாப்பா? நம்ம மல்லிகை பாப்பாவுக்கு நல்ல இடம் பார்த்துட்டாங்க, நாளைக்கு வராங்க பொண்ணு பார்க்க. பையன் இன்ஜினியரிங் படிச்சிருக்காமா. ஏன்பா தங்கச்சிக்கு தான் சொல்லியா நீ? இதெல்லாம் என்ன? இல்ல ராஜா, நீயும் ஒரு தாப்ப நானும் ஒரு தாப்பேன். ராஜா, கல்யாணங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. இந்த காலத்துல ரொம்ப கஷ்டம். நானும் 3 பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்கேன், அந்த கஷ்டம் எனக்கு தெரியும். அதுக்காக மல்லிகாப்போட கல்யாணத்தை சாதாரண பண்ண முடியுமா? அவ கல்யாணத்தை ஓஹோன்னு பண்ணணும், அதுதான் என்னுடைய இஷ்டம். லஞ்சமா கொடுக்குறீங்களா? தயவு செஞ்சு இதெல்லாம் எடுத்துட்டு போக சொல்லுங்க. தம்பி, இதெல்லாம் எடுத்துட்டு போ. ராஜா, நீ கூட இதெல்லாம் கொண்டு போ. நீ தங்கம் தம்பி, நல்லா இரு. வரேன். அப்பா, அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. பெரிய இடத்துல சில பேரை தெரிஞ்சு வச்சிருக்காரு. அந்த தைரியத்துல எது வேணாலும் செய்வாரு. என் வீட்லயே அசிஸ்டன்ட் கமிஷனர் இருக்காரு.
நான் யாருப்பா பயப்படணும்? விஸ்வநாத் சார் வந்துருவார்ல? கண்டிப்பா வந்துருவாரு. தம்பி, நாங்க பெண் பார்க்கத்தான் வந்திருக்கோம். இருந்தாலும் பெண்ணோட அப்பா கூட இருக்கிறது அவசியம் இல்லையா? நிச்சயமா வந்துருவாரு. நீங்க சாப்பிடுங்க. அசோக், அவங்க எதுவும் தப்பா? ஏமா ஏமா இப்படி பண்றாரு? வந்துருவாரு. எப்ப எல்லாரும் காரி துப்பிட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா வந்து 2 மணி நேரமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் எனக்கு எப்படியும் மாப்பிள பிடிக்கல. கதை வழியா எட்டி பார்த்துட்டேன். நீ வாய மூடி. சரி, நீ போ, அவங்களோட பேசிட்டு இரு. ஏதாவது தப்பா நினைக்க போறாங்க. இதுக்கு மேல என்ன தப்பா நினைக்கிறது? இவங்களை பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டு அவரை வீட்டுல காணோம். மா, இந்த மாதிரி ஒரு ஆளை ஏன் கல்யாணம் பண்ணி